ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 நடந்த மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கு மட்டும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்மே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கான சம் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பார்த்துட்டே வருவோம். லாஸ்ட் 25 இருந்து நம்ம நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக வந்து நம்ம டெய்லி வந்து பார்த்துட்டே வருவோம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதுமாதிரி டெலகிராம் சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து அதில் குயிஸ் போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் x உடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க. HCF வந்து 108 234 வந்து இந்த வடிவத்தில் எழுதினா வந்து வேல்யூ ஆஃப் x வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ என்னது இதுக்கான HCF வந்து என்னது எந்த வடிவத்தில் எழுதியிருக்காங்கன்னா 23x - 51 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போது நம்ம 108க்கும் 234க்கும் HCF வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? 108, 234க்கு வந்து HCF வந்து கண்டுபிடிப்போம். 2க்கும் காமனாக 2 போகும். I2 10, 4 2 8, 1 2 1 2 7 2 14. அடுத்து இந்த 2 நம்பருக்கும் காமனாக 3 போடுவோம். 1 3 3, 8 3 24, 3 3 9, 9 3 27. அடுத்தது 3ஆல் வந்து இதாகும். 6 3 18, 1 3 3, 3 3 9. ஓகே, இதுக்கப்புறமா எந்த ஒரு நம்பருமே காமனாக இல்லை. ஏன்னா HCFாக இருந்தால் 2 நம்பருக்குமே காமனாக இருந்தால் மட்டும் தான் அதை எடுக்கணும். ஓகேவா? அப்போ இதை பாருங்கள், 3 3 9, 9 2 18. ஓகேவா? அப்போ இதுக்கான HCF 108க்கு 234க்கும் HCF வந்து என்னது 18. 3 3 9, 9 2 18. அப்போ 23x - 51 = 18 அப்படிங்கிறது வந்து எழுதலாம். ஓகேவா? இதுக்கான HCF இந்த வடிவத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ 23x மட்டும் இந்த பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்போ 18 - 51 வந்து அந்த பக்கத்தில் வச்சுக்கலாம், ப்ளஸ் 51. இப்போ இதை வந்து கூட்டுங்க. 9 1 கூட்டினா 69. அப்போ 23x இதை வந்து அடி கொடுங்க. அப்போது 1 3 3 9, 3 6. அப்போ 69 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 3ஆல் வந்து அடிப்போம். அப்போது எக்ஸோட மதிப்பு வந்து நமக்கு என்னது 3. ஓகேவா? எக்ஸோட மதிப்பு 3. ஆன்சர் வந்து 3. இதை வந்து நம்ம ஆப்ஷன் வச்சும் போடலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஆப்ஷன் வச்சும் ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து இந்த எக்ஸில் வந்து போடணும். அதுக்கு என்னது அதை கழிக்க முடிச்சு நமக்கு 18 வருதான்னு பார்க்கணும். இப்போ 23 வந்து 3 வந்து பெருக்கணும். ஏன்னா 3 3 9, 23 6. 69லேருந்து 51 கழிச்சா நமக்கு என்னது 8, 5 1 18. ஓகேவா? அப்போ இதுக்கான HCF வந்து 18 கிடைக்குது. நமக்கு இங்கே கண்டுபிடிச்சதும் 18 அப்படிங்கிறத மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி செய்கிறத விட ஃபஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. x² x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவையினுடைய மீ போ காண்க அப்படிங்கிறதுங்க. மீ போ தமிழில் கொஸ்டின் புரியலன்னா இங்கிலீஷில் பார்த்துருக்காங்க. HCF வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கோவை வந்து கொடுத்துட்டு இதுக்கு HCF கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாமே க்யூப்பில் தான் இருக்குது. ஓகே, இந்த ஆர்டர் வந்து பார்த்துடணும். அப்போ இதில் வந்து எது பெருசு அப்படிங்கிறத பாருங்கள். இது வெறும் இதில் தான் இருக்காங்க. இங்கே ஒரு 2 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அப்போ எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பரை வந்து எழுதுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? 2x³ - 5x² + 5x - 3 அப்படிங்கிறத எழுதி நம்ம வந்து ஸ்கூல் படிக்க முடிச்சோம் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செய்வோம். ஓகேவா? பல்லுறுப்புக்கோவை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற சின்ன வேல்யூவை வந்து வெளியே போடுங்க, வெளியே எழுதுங்க. x³ + x² - x + 2 அப்படிங்கிறது சின்ன வேல்யூவை வந்து வெளியே போட்டுரும். பெரிய வேல்யூ இருக்குன்னா அந்த பெரிய மதிப்பு, அதாவது 2 x³ x² அது எல்லாம் ஓகே தான். இதுவே இதில் x² இருந்து இங்கேயும் இந்த 2 இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கொயர் அப்படிங்கிறது சின்னது, அப்படி தானே. அப்போ அதை தான் நம்ம வெளியே போடுவோம். உள்ளே தான் பெரிய வேல்யூ வந்து பெரிய மதிப்பு இருக்கிறது வந்து போடணும். ஓகேவா? இப்போ இதை வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த x³ அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 வந்து கேன்சல் ஆகணும். அப்போ இது வந்து மேலே வந்து 2 அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஓகேவா? 2ஆல் வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபுல்லாக வந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 2ஐயும் x³ மல்டிப்ளை பண்ண வேண்டியது என்ன கிடைக்கும்? 2x³ அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த ப்ளஸ்ஸை தான் இங்கே போடணும். அடுத்தது 2x² மல்டிப்ளை பண்ணால் 2x² அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து என்ன குறியீட்டு இருக்குது? மைனஸ். அடுத்தது 2x மல்டிப்ளை பண்ணால் 2x அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது எதுக்காக நான் இங்கே 2 போட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கோவையும் இந்த ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு தான் நான் வந்து 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். எதுக்காக நம்ம 2 அப்படியே எடுக்கோம் அப்படிங்கன்னா
இங்கே 2 இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம 2 போட்டால் இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அப்போ இந்த 2 அடுத்து ப்ளஸ் அப்படிங்கிற குறியீடு வரும். 2 பெருக்குனா என்ன வரும்? 4, 2 4. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இன்னொரு மெத்தட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ண நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் கேன்சல் பண்ணணும் அப்படி சொன்னோம். ஓகேவா? அப்போ இந்த கீழே இருக்கலாம், இந்த கீழே வந்து ப்ளஸ் குறியீடு இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் குறியீடு இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். இதில் ப்ளஸ் குறியீடு இருக்குது, அப்போ இதை மைனஸாக மாற்றணும். இங்கே ப்ளஸ் குறியீடு இருக்குது, இது மைனஸாக மாற்றணும். இங்கே மைனஸ் குறியீடு இருக்குது, ஸோ இதை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும். இங்கே ப்ளஸ் குறியீடு இருக்குது, அப்போ இதை மைனஸாக மாற்றணும். இனி வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? 2x³ மைனஸ், அதாவது இந்த குறியீடை என்ன நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம மாற்றி வச்சுருக்கோம் அதை பார்க்கணும். அப்போ 2x³ -2x³ வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே பாருங்கள் -5x² -2x², இது மைனஸ் மைனஸ் கூட்டினா என்ன கிடைக்கும்? -7x² அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இதை பாருங்கள் +5x இங்கேயும் +2x. ஓகேவா? நம்ம வந்து குறியீடை சேஞ்ச் பண்ணிட்டோம், அதை தான் பார்க்கணும். அப்போ +7x அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இங்கே -3, இங்கே வந்து -4, அதாவது இந்த குறியீடு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ -3யும் -4யும் கூட்டினா வந்து -7. ஓகே, இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து HCF வந்து 0 வர தண்டி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். இப்போ இதில் காமனாக எல்லாமே 7 இருக்கலாம். அப்போ -7 அப்படிங்கிறது வந்து வெளியே காமன் எடுத்துருங்க. -7 வந்து வெளியே எடுத்துட்டா அப்போ x² மைனஸ் வந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே வந்து மைனஸ் ஆட் பண்ணணும். மைனஸையும் பெருக்கம் வச்சும் நமக்கு வந்து என்னது +ஆக மாறிடும். அப்போ எக்ஸ் இங்கே மைனஸ் வெளியே எடுத்ததுனால இங்கே வந்து +ஆக மாறிடும். ஓகேவா? அப்போ 1. ஓகே, அப்போ -7 வந்து வெளியே எடுத்துட்டோம். அப்போ இப்படி ஒரு கோவை வந்து கிடச்சிருக்கு. அப்போ இப்போ பாருங்கள் நமக்கு 0 வரத்தண்டி செய்யணும். இப்போ நம்ம வந்து இதை வந்து வெளியே போட்டோம்னா இந்த கோவையை இதை வந்து இப்போ உள்ளே போட போகிறோம். இந்த கோவையை வந்து வெளியே போட போகிறோம். இது வந்து சின்ன உறுப்பு. ஓகே, இந்த டேமை வந்து நம்ம வெளியே போடணும். இந்த டேமை வந்து இப்போது இந்த உள்ளே போடணும். ஓகே, அந்த பாக்ஸுக்குள்ளே போடணும். எதுக்கு? ஏன்னா x³ அப்படிங்கிறது வந்து பெருசு, x² அப்படிங்கிறது வந்து எனது ஸ்மால் சின்னது. ஓகேவா? அதனால் இதை வந்து நம்ம வெளியே போட போகிறோம். இப்போது அதாவது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம்னா நம்ம 0 வர தண்டி இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் நமக்கு HCF வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போது உள்ளே வந்து x³ + x² -x + 1 இதை வந்து உள்ளே எழுதிக்கணும். பாக்ஸுக்கு வெளியே வந்து என்னது x², இதை வந்து எழுதணும். ஓகே, அந்த 7 வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம், இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? x² -x + 1. ஓகே, இப்போது இந்த x³ இங்கே வந்து x³ வந்து வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸால் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸால் வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் x³ கிடைக்குமா ஃபஸ்ட் உறுப்பு. அடுத்தது என்ன உறுப்பு இருக்குது? மைனஸ். அப்புறம் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் x² அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸையும் 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? x அப்படிங்கிறது கிடைக்கும். +1. ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருக்குது, அந்த 1 வந்து அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகேவா? இல்லாட்டா நமக்கு அங்கே ஒரு உறுப்பு இல்லைல்ல, அப்போ 0 அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது ப்ளஸில் இருக்க குறியீடை மைனஸாகவும் மைனஸில் இருக்க குறியீடை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும். இங்கே ப்ளஸில் இருக்க மைனஸாக மாற்றணும், இதை வந்து மைனஸில் இருக்க ப்ளஸ்ஸாக மாற்றணும். இது வந்து ப்ளஸில் இருக்குது, ஸோ மைனஸாக மாற்றணும். இது வந்து ப்ளஸில் இருக்குது, ஸோ நம்ம இது வந்து நம்ம சும்மா தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருக்க +1 அப்படியே வந்து கீழே இறக்கிடலாம். ஓகேவா? இப்போ x³ -x³ வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள் +x² +x², அப்போ 2x² அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள் -x, இங்கே -x குறியீடை மாற்றிட்டோம். அப்போ -2x கூட்டினா அடுத்து +1 அப்படிங்கிறது இருக்கு, அதை அப்படியே கீழே வந்து இறக்கிடலாம். ஓகேவா? +1 சாரி, இதில் வந்து 2 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? மாற்றிக்கோங்க. இதில் மட்டும் +1 இல்லை, இதில் வந்து 2 இருந்திருக்கு. ஓகே, 2. அப்போ இதை வந்து 2 அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் காமனாக வந்து 2 வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? காமனாக வந்து 2 வெளியே எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? உள்ள x² -x +1 இதை கொண்டு உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் இந்த உறுப்பு வந்து கிடச்சிரும். ஓகேவா? அப்போ இன்னும் நமக்கு 0 வரல. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வெளியே போட போகிறோம். இந்த உறுப்பை வந்து நம்ம வந்து உள்ளே போட போகிறோம். ஓகே, வந்து இப்போ ஓகே, திரும்பியும் இதில் என்ன இருக்குது? x² -x +1 அப்படிங்கிறது இதில் இருக்குது. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ கிடச்சிருக்க வேல்யூ வந்து பாக்ஸுக்கு வெளியே போட போகிறேன். x² -x +1. இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ சேம் வேல்யூ தான். ஸோ எதை 1ஆல் வந்து திரும்ப 1 வந்து இதை கூட மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? x² -x +1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து குறியீடை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், மைனஸாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸாக மாறும்.
அப்போ இது கேன்சல் ஆயிரும், மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசி என்ன கிடைக்கும்? 0. எது 0? ஓகேவா? இப்போ ஆன்சர் நமக்கு 0 கிடைச்சிட்டோம். எப்போ 0 கிடைக்குதோ அப்போ இந்த சைடில் இருக்கும்னா இந்த பாக்ஸுக்கு வெளியே இந்த சைடில் அதுதான் நம்மளுடைய ஆன்சர் HCF. ஓகேவா? அப்போது HCF வந்து என்னது நமக்கு x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. அப்போ இந்த வேல்யூவில் நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சோம்னா இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு இதில் 0 எதுலேயுமே கிடைக்கல. எந்த வேல்யூவில் நம்ம கண்டுபிடிக்க முடிச்சுட்டு 0 கிடைக்குதோ அதுக்கு சைடில் நம்ம எதால் வகுத்தோமோ அதுக்கானதான் நமக்கு HCF-ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. அதேமாதிரி இதில் ஒரு 2, இதில் வந்து 7 மைனஸ் 7. இதுவே LCM நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா இந்த 7ஐயும் 2ஐயும் வந்து ஆட் பண்ணி மைனஸ் 14, அதாவது 7 2 14 அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டிருப்போம். ஆனால் இது HCF அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயும் 2 இருந்து இங்கேயும் 2 இருந்துச்சுன்னா அந்த 2 வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணி 2 ஆஃப் x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அப்படிங்கிறத போட்டிருப்போம். இது வந்து நமக்கு HCF தான் கேட்டிருக்காங்க. காமனாக இருந்தால் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே மைனஸ் 7 இருக்குது, இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ நமக்கு காமனாக எந்த நம்பரும் இல்லை. ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் 7 ப்ளஸ் 2 கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ ஆன்சர் நமக்கு x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஆன்சர் வந்து A. பாருங்கள் இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தப்பாக வந்து மாற்றிடக்கூடாது. ஸோ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்சர் வந்து A. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீதி இருக்க சம்பளம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். டெலகிராமில் மறக்காமல் ஆட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.